மாடுலர் கிச்சனில் கேஸ் பைப் எப்படி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியாக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம நம்மளோட அடுப்பு வச்ச கீழே கட்லரி ட்ராப்ஸ் வரும். அதுக்கு பக்கத்து பாக்ஸில் நம்ம கேஸ் சிலிண்டரோட வால் வைக்கிறோம். இந்த டியூப் கேஸ் ஸ்டவ்வில் நம்ம சொருக போகிற டியூப்பு. கேஸ் ஸ்டவ்வில் இந்த சொருவிட்டிங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டரில் ஆன் ஆஃப் இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த எல்லோ கலர் வால் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பைப் பாக்ஸ்குள்ளே ஒரு எட்ஜில் நம்ம பைப்லைன் போட்டுருவாங்க. பாக்ஸ்குள்ளே தான் கேஸ் பைப்லைன் போடணும். அப்போ தான் ஃபால்ட் வந்தால் நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம். சில பேர் பாக்ஸ்க்கு பின்னாடி கேஸ் பைப்லைன் போடணும்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி போகாதீங்க. பைப்லைனில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாக்ஸே எடுக்கிற மாதிரி வரும். எங்கள் வீட்டில் 30 அடிக்கு அப்புறம் தான் கேஸ் சிலிண்டரை நாங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறோம். பக்கத்துலேயே வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துலையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 30 அடிக்கு எங்களுக்கு ஒரு அடிக்கு அந்த காப்பர் இதோட எக்ஸ்பென்ஸ் 300 வந்துச்சு. பட் அந்த காப்பர் வயரோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸஸ் மாறும். 100, 200, 300ன்னு ரேட்டில் இருக்குது. நாங்கள் 300 உள்ளதை போட்டிருக்கோம். அப்புறம் லேபர் சார்ஜ் 2500 வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ரெகுலேட்டர் போடணும் இல்லையா, இங்கே கேஸ் சிலிண்டர் வச்சு அந்த ரெகுலேட்டர் ஒரு 250 வந்துச்சு. இப்படி டோட்டலாக 14,500 இதுக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸு. உங்களோட அடியை பொறுத்து தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் மாறும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.